வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இல் தற்போது எழுந்துள்ள ஒரு முக்கிய வாக்களிப்பு பிரச்சினை குறித்து விரிவாக பார்ப்போம். பிரபலமான இந்திய தமிழ் ரியாலிட்டி தொலைக்காட்சி தொடரான பிக் பாஸ் தமிழ் அதன் 9வது சீசனில் உள்ளது. இது அக்டோபர் 5, 2025 அன்று விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கத் தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் போட்டியாளர்கள் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வீட்டில் வசித்து ஒவ்வொரு வாரமும் வெளியேற்றத்திற்காக பரிந்துரைக்கப்படுகிறார்கள். பார்வையாளர்கள் தங்கள் விருப்பமான போட்டியாளர்களை காப்பாற்ற வாக்களிக்கின்றனர். வாக்களிப்பு செயல்முறை பொதுவாக பரிந்துரைக்கப்பட்ட போட்டியாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தனிப்பட்ட எண்களுக்கு மிஸ்டு கால் கொடுப்பதன் மூலமாகவோ அல்லது ஜியோ சினிமா செயலி மூலமாகவோ நடைபெறுகிறது. தற்போது பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இல் ஒரு முக்கிய வாக்களிப்பு பிரச்சினை எழுந்துள்ளது. வாக்களிப்பு தொலைபேசி எண்கள் ஒரு போட்டியாளரான அரோரா சிங்லேருக்கு மட்டுமே செயல்படுவதாகவும் மற்றவர்களுக்கு செயல்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இது போட்டியின் நியாயத்தன்மை மற்றும் மற்ற போட்டியாளர்களுக்கு பெரும் கவலையை எழுப்புகிறது. அரோரா சிங்லேர் ஒரு நடிகை, மாடல் மற்றும் இன்ஃப்ளூயன்சர் ஆவார். அவர் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு நேரடியாக தகுதி பெற்ற முதல் போட்டியாளர் ஆவார். இறுதி வாரத்தில் அரோரா சிங்லேர், திவ்யா கணேஷ், சபரிநாதன் மற்றும் விக்கல்ஸ் விக்ரம் ஆகிய 4 போட்டியாளர்கள் இருந்தனர். அதிகாரப்பூர்வமற்ற ஆன்லைன் கருத்து கணிப்புகள் திவ்யா கணேஷ் முன்னணியில் இருப்பதையும் அரோரா சிங்லேர் பின்தங்கியிருப்பதையும் காட்டுகின்றன. ஆனால் இவை அதிகாரப்பூர்வ வாக்களிப்புடன் இணைக்கப்படவில்லை. கானா வினோத் வெளியேறியதைத் தொடர்ந்து அரோரா மீதான சர்ச்சை தீவிரமடைந்தது. வினோத்தை பணப்பரிசு எடுத்துக்கொண்டு வெளியேற அரோரா கையாண்டதாக பார்வையாளர்கள் குற்றம் சாட்டினர். இந்த வாக்களிப்பு பிரச்சினை பிக் பாஸ் வாக்களிப்பு அமைப்பின் வெளிப்படைத்தன்மை மற்றும் நியாயத்தன்மையை நேரடியாக அச்சுறுத்துகிறது. இது உண்மையாக இருந்தால் இத்தகைய கோளாறு போட்டியின் சட்டப்பூர்வமான தன்மையை கடுமையாக பாதிக்கும். நியாயமற்ற வெளியேற்றங்களுக்கும் தகுதியற்ற வெற்றியாளருக்கும் வழிவகுக்கும். இது பார்வையாளர்களின் நம்பிக்கையையும் நிகழ்ச்சியின் வாக்களிப்பு செயல்முறையையும் அரிக்கக்கூடும். கடந்த காலங்களிலும் பிக் பாஸ் தமிழ் சர்ச்சைகளை எதிர்கொண்டுள்ளது. இந்த நிலைமை நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களான பனிஜாய் மற்றும் ஒளிபரப்பு சேனல்களான ஸ்டார் விஜய் மற்றும் ஜியோ சினிமா ஆகியோரிடமிருந்து தெளிவான மற்றும் வெளிப்படையான விளக்கத்தை கோருகிறது. வாக்களிப்பு அமைப்பின் நம்பகத்தன்மை ஒரு ரியாலிட்டி நிகழ்ச்சிக்கு மிக முக்கியமானது, ஏனெனில் இது பார்வையாளர்களின் பங்கேற்பை பெரிதும் நம்பியுள்ளது. எந்தவொரு சார்பு அல்லது தொழில்நுட்பக் கோளாறும் ஒரு போட்டியாளருக்கு சாதகமாக இருந்தால் அது பரவலான அதிருப்தி மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு வழிவகுக்கும். பிக் பாஸ் தமிழ் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ளது, மேலும் அதன் பார்வையாளர்கள் போட்டியாளர்களின் பயணங்களில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டுள்ளனர். எனவே வாக்களிப்பு அமைப்பில் எந்தவொரு இடையூறும் அல்லது கையாளுதலும் கடுமையான எதிர்வினைகளை தூண்டும். அதிகாரப்பூர்வமற்ற ஆன்லைன் கருத்து கணிப்புகளுக்கும் அதிகாரப்பூர்வ வாக்களிப்பு செயல்முறைக்கும் இடையிலான வேறுபாடு பார்வையாளர்களிடையே குழப்பத்தையும் சந்தேகத்தையும் அதிகரிக்கிறது. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன் ஒருமைப்பாட்டை பராமரிக்க வாக்களிப்பு அமைப்பு வலுவானதாகவும் வெளிப்படையானதாகவும் எந்தவொரு தொழில்நுட்பக் கோளாறுகளிலிருந்தும் விடுபட்டதாகவும் இருப்பதை உறுதி செய்வது மிக முக்கியம்.